இன்னைக்கு எங்க ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டேன். ஐயா உலகத்திலேயே ரிச்சான பிளேஸ் எதுயா அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர். அவர் நிறைய படிச்சிருக்காரு. எவ்வளவோ நாடு நார்வே, டென்மார்க் என்னமோ நாடுகளுக்கு போய் படிச்சிருக்காரு. எல்லாம் படிச்சிருக்காரு. நிறைய யூனிவர்சிட்டி வேலை பார்த்திருக்காரு. அவர் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவர். அதனால விவரத்தை கேட்டேன். அவர் உடனே வா அப்படின்னு கூப்பிட்டாரு. பின்னாடி போனோம். பார்த்தா என் கூட 2 பேர் வந்தாங்க. பார்த்தா ஒரு கல்லறை தோட்டத்துக்கு கூட்டு போயிட்டாரு. இதான் உலகத்திலேயே ரிச்சான பிளேஸ் அப்படின்னாரு. ஐயா எங்களுக்கு கொஞ்சம் தெரியாதுங்க. அதுக்காக ரொம்ப லப்தெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு. உண்மையிலடா இதான உலகத்திலேயே ரிச்சான பிளேஸ். ஏன்னா மாடர்ன் எக்கானமி இஸ் நத்திங் பட் இந்த ஐடியா. ஒவ்வொருத்தவங்களுக்கு மனசுல தோன்ற ஐடியா இருப்பாரு. அந்த ஐடியா தான் மாடர்ன் கரன்சி. எத்தனை பேர் அவனுக்கு தோணுன ஐடியாவெல்லாம் யூஸ் பண்ணாம உள்ள வந்து படுத்துருக்காங்க பார்த்தியா? அதான் உங்க மனசுல ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அந்த ஐடியாவை நீங்க மெட்டீரியலைஸ் பண்ணணும். அதாவது ஒரு கோட் சொல்லுவாங்களே, வாட் அ ஹியூமன் மைண்ட் கன்சீவ்ஸ் பிலீவ்ஸ் இட் அச்சீவ்ஸ். எந்த மனது நினைக்கிறதோ அதை சாதிக்க முடியும் என்று நம்புகிறதோ அது கண்டிப்பாக அதை அடைந்தே தீரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லுவாரே. அதாவது டெத் பெட்ல ஒருத்தன் படுத்திருக்கும் போது அவன் வாழ்க்கையில செஞ்ச தப்புகளுக்காக வருத்தப்பட மாட்டான். எதெல்லாம் செய்யாம விட்டமோ அவன் நினைச்சுதான் வருத்தப்படுவான். அதனால என்னென்ன ஐடியாக்கள் நமக்கு இருக்கோ நாமளே நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது. நாமளே நமக்கு தோணுகிற ஐடியாவை மிகுந்த மன தைரியத்தோடு அதை மெட்டீரியலைஸ் பண்ணும்போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறது. இன்னும் பேசுவோம் நண்பர்களே. வணக்கம், வாழ்க வளமுடன்.